சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் பரணி எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரத்னா விளக்கத்துறதுக்காக போகும்போது விளக்க அணிஞ்சிருது. இதை பார்த்ததுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ரத்னாவும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே ரத்னா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல, இன்றைக்கி நாங்கள் கோர்ட்டுக்கு கிளம்புறோம், கடவுளே நீ தான் என்னுடைய அறிவழகனை என் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கவும் சண்முகமும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எங்கள் அப்பா முருகன் எப்பவுமே என்னை கைவிட மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பரணி வராங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ ரத்னா நடந்தது சொல்லவும் அப்போ சண்முகத்திட்டையும் அவங்க ரத்னாக்கிட்டேயும் அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க, அப்படி எதுவும் நடக்காது, எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்க்கும்போது மணிமாறனை தான் காட்டுறாங்க. மணிமாறனுக்கு வைஜெயந்தி ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வைஜெயந்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ அறிவலனுக்காக நீ வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மணிமாறன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மிரட்டெல்லாம் விடுத்துட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லவும் நீ மட்டும் அவனுக்காக நீ வாதாடன்னு வச்சுக்கேன், அப்புறமா நான் அவனை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு வைஜெயந்தி மணிமாறனை மிரட்டுறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துடவும் அப்போ பரணிக்கிட்ட அவங்க பார்த்தோம்னா பாக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது பரணி, எனக்கு ஏன்னா இந்த மாதிரிக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இப்போ பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா ஏற்கனவே ரத்னா இந்த மாதிரிக்கு விளக்கேற்றும் போது அணைஞ்சு போச்சு, அதனாலே அவள் பயத்திலே வந்துட்டு இருக்கிறா, நீ வேற இந்த மாதிரிக்கு சொல்லி அவளை பயமுறுத்தாதம்மா, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்க்கும்போது வீரா அதுக்கப்புறமா முத்துப்பாண்டி எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ சிவபாலன் வரவும் உடனே சிவபாலன் வீரா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அப்போ முத்துப்பாண்டி பார்த்துட்டு இருக்கவும், என்னடா எங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கிற, போவோம் பொண்டாட்டிகிட்ட போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவபாலன் வீரா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. வழக்கம் போல வீராவும் சிவபாலன் திட்டிட்டு இருக்கவும் இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்தது கோர்ட்டுல இருந்து ஆரம்பிக்க போறாங்க, வாங்க நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க உள்ள போறாங்க. அப்போ அறிவழகனை அழைச்சிட்டு வரவும் அப்போ ரத்னா அறிவழகனை பார்த்து அழுதுட்டு இருக்கிறாங்க. நீ கவலைப்படாத, கண்டிப்பா இன்னைக்கு நீ வெளி வந்துருவ அப்படின்னு சொல்லவும் உடனே அறிவழகனும் நம்பிக்கையோடு அங்கே போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மணிமாறன் அவங்க வாதாடுறதுக்காக வரவும் அப்போ நீதிபதியாக ஆக்டர் நளினி தான் வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நீங்கள் அவருக்காக வாதாடலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ மணிமாறன் அறிவழகனுக்காக வாதாட போகிறாங்க. எப்படியும் அறிவழகனை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்கவும் அப்போ மணிமாறன் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அறிவழகன் தான் மாலதியோட கதையை முடிச்சிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்றதாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அறிவழகனுக்காக வாதாட தான் வச்சுருந்தாங்க மணிமாறனை. ஆனால் திடீர்னு மணிமாறன் அறிவழகனுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கிட்டதுமே ரத்னா பரணி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மணிமாறன் சொல்றாங்க, ஏன்னா இருக்கிற ஆதாரத்தெல்லாம் பார்க்கும்போது அறிவழகன் தான் மாலதியோட கதையை முடிச்சிருப்பாருன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சண்முகம் உடனே எந்திக்கிறாங்க. அப்போ நீதிபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அறிவழகனை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க வாதாடுறதுக்காக வந்தீங்க, இப்போ என்னன்னா அறிவழகனுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்களே, அப்படி என்ன ஆதாரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி மணிமாறன் கேட்கவும் அப்போ மணிமாறன் அவங்க அந்த இருக்கிற ஆதாரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொண்ணோட கதையை அறிவழகன் முடிச்சிருக்கும் போது எனக்கே அதாவது குற்ற உணர்ச்சியா இருக்குது, அதனால தான் நான் உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டேன், அதாவது என்ன நடந்துச்சோ அதை நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், அதனால இதுக்கு மேல என்னால் அறிவழகனுக்காக வாதாட முடியாது அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே உடனே சண்முகம் எந்திக்கிறாங்க. உடனே சண்முகம் சொல்றாங்க, அறிவழகனுக்காக அவரை நாங்கள் வாதாடுறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணோம், அவர் இப்படி பாதிலேயே போவார்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அறிவழகனுக்காக நான் வாதாடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே நீதிபதி கிட்ட அவங்க உத்தரவு கேட்கும் போது அப்போ அவங்க சொல்றாங்க, தாராளமாக நீங்கள் வாதாடலாம் அப்படிங்கவும் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பரணி அதுக்கப்புறமா ரத்னா முத்துப்பாண்டினி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பரணி அவங்க ரத்னா கிட்ட சொல்றாங்க, இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே பார்க்கும்போது வைஜெயந்தி கௌதம் அவங்கள தான் காட்டுறாங்க. அப்போ வைஜெயந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சண்முகம் இந்த மாதிரி அறிவழகனுக்காக வாதாட போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ சண்முகம் பார்த்தோம்னா அவங்க அறிவழகனுக்காக வாதாடுறதுக்காக எல்லா ஆதாரத்தையும் எடுக்கிறாங்க. அப்போ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கௌதமும் அவங்க வைஜெயந்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படியும் இந்த மணிமாறனை நம்ம மிரட்டி எடுத்து நம்ம கேஸ்லேருந்து நம்ம வாபஸ் வாங்க வச்சாச்சு, ஆனால் சண்முகம் இந்த மாதிரிக்கு அதாவது அறிவழகனுக்காக வாதாட போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே, இந்த சண்முகம் லேஸ்பட்டவன் கிடையாது, அவன் நம்மளுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ண போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலைமையில தான் வைஜெயந்தி இருக்கவும் அப்போ
கௌதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா இதை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைலாமா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் கௌதம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நம்ம இதை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அறிவழகனுக்காக வாதாடுறதுக்கு வந்த மணிமாறனை நம்ம வந்து போக சொல்லியாச்சுது, அவரை மிரட்டி நம்ம போக வச்சுட்டோம். ஆனால் வந்து சண்முகம் இந்த மாதிரிக்கு இந்த கேஸை வந்து வாதாட வருவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா அங்கே பரணியை தான் காட்டுறாங்க. அப்போ ரத்னா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் பரணி வந்து ரத்னாவுக்கு தைரியம் சொல்கிறாங்க. எப்போ வந்து அறிவழகனோட கேஸை சண்முகம் வாதாடுறதுக்காக வந்து கிளம்பிட்டானோ இப்போமே வந்து அறிவழகன் வெளியே வந்துட்டு தான் நீ நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே ரத்னாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பரணி நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ அண்ணன் வந்து என்ன ஆதாரம் வச்சிருக்காருன்னு ஒன்றுமே தெரியலையே, என் அறிவழகன் வெளியே வந்துருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஏண்டி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, உங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, இல்லை பரணி எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து விளக்கத்தும் போதே விளக்க அணைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அத்தை வேறு இந்த மாதிரிக்கு வந்து ஒரு கனவு கண்டிருக்குன்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. அண்ணன் இந்த கேஸில் வந்து அவருக்காக வாதாடுதெல்லாம் சரி, ஆனால் என்ன நடக்க போதோ தெரியலையே. அந்த வக்கீல் வேற இந்த மாதிரிக்கு பாதிலே விட்டுட்டு போவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. எனக்கு இருக்கிற நம்பிக்கை இப்போ ஒன்றே ஒன்று அண்ணன் வாதாட போகிறத பற்றி தான். ஆனால் மற்றபடி எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இல்லாமல் போச்சுது அப்படிங்கவும் உடனே பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ சண்முகத்தை நீ நம்புறியா அப்படிங்கும்போது, எங்கள் அண்ணனை நம்பாமல் நான் வேற யாரை நம்ப போகிறேன் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அறிவழகனை அவன் காப்பாற்றிடுவான், நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படிங்கவும், அடுத்து வந்து நீதிபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அறிவழகனுக்காக வாதாடுறது சரி, என்ன ஆதாரம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பார்த்தோம்னா வந்து கௌதமியை வைஜெயந்தி தான் காட்டுறாங்க. சண்முகம் என்ன ஆதாரம் வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஒருவேளை வந்து அதாவது அப்பாவோட கதை முடிஞ்சதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த பேப்பரில் நியூஸ்லாம் வந்ததில்ல, அதெல்லாம் வச்சு அவன் ஆதாரமாக என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும், சண்முகம் வந்து இப்போ வந்து இந்த ஆதாரத்தெல்லாம் காட்டினோம்னா நம்ம கைகளமாக மாட்டிக்கிடுவோமே, இப்போ என்ன பண்ண நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில வந்து ஒரு யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லவும், அப்போ குருவும் வந்துருந்தாங்க. இப்போ வைஜெயந்தி கிட்ட சொல்றாங்க, என்ன மேடம் மணிமாறனை எப்படியோ மிரட்டி எடுத்து நீங்கள் வந்து வாதாட வந்து அதாவது பாதிலே வந்து விலகிட்டீங்க, ஆனால் வந்து சண்முகம் இந்த மாதிரிக்கு வாதாட போவான்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கவும், ஆமாம் எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சண்முகம் பார்த்தோம்னா அடுத்து ஒவ்வொரு ஆதாரத்தையும் எடுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அறிவழகன்ட்ட சில கேள்விகள்லாம் கேட்கவும், அறிவழகனும் அதுக்கெல்லாம் பதிலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து பார்க்குறாங்க, பரவாயில்லையே சண்முகம் வந்து இந்த அளவுக்கு வந்து அறிவழகனுக்காக வாதாடுவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், பரணி சொல்றாங்க, கேஸ் வந்து சரியான திசையில தான் போயிட்டு இருக்குது, அறிவழகன் கண்டிப்பா வெளியே வந்துருவான் பாரு, உங்க அண்ணன் கேட்கிற கேள்வியை பார்க்கும்போதே அறிவழகன் வெளியே வந்துருவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கவும், அப்ப ரத்னாவும் சந்தோஷப்படுதாங்க. ஆமா பரணி, அண்ணன் கேட்கிற கேள்விக்கும் அறிவழகன் சொல்ற பதிலையும் பார்க்கும்போது அண்ணன் அதாவது எப்படியாவது அறிவழகனை காப்பாத்திடுவாருன்னு சொல்லிட்டு எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து வெங்கடேஷை வரவழைக்கிறாங்க. அப்போ வெங்கடேஷ் வரவும் உடனே வெங்கடேஷ்கிட்டையும் வந்து சண்முகம் வந்து சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது கரெக்டான எல்லா பதிலையும் வெங்கடேஷ் வந்து சொல்லவும், அப்போ வந்து நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் வந்து அதாவது அறிவழகனுக்கு எதிராக தானே இந்த மாதிரிக்கெல்லாம் சாட்சி சொன்னாங்கன்ட்டு இங்கே இருக்குது, அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் சொல்லக்கூடிய சாட்சி எல்லாமே வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெங்கடேஷ்கிட்ட கேட்கவும், அப்போ வந்து சண்முகம் வந்து அதுக்குள்ள பதில சொல்றாங்க, எதனால அன்னைக்கு வெங்கடேஷ் இந்த மாதிரிக்கு வந்து அறிவழகனுக்கு எதிராக சொன்னாங்க அப்படின்னு அந்த விஷயத்தையும் வந்து அவங்க வந்து எடுத்து சொல்லவும், இதை வந்து நீதிபதி வந்து இதை வந்து ஏத்துக்கிட்டுதாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து வைஜெயந்தி வந்து லாயரை ஏற்படுத்தி வச்சிருக்காங்களா, அவங்க வந்து அறிவழகனுக்கு எதிராக வந்து சில ஆதாரத்தெல்லாம் கொடுக்கவும், அப்ப அது எல்லாமே போலியான தகவல்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் வந்து நிரூபிக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.